கர்த்தர் நல்லவர். அவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் யோசித்து சிந்தித்து திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாளும் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், சிறந்த காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் உங்களுக்காய் சிறப்பான காரியங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். The Lord hears my supplication and he receives my prayer. என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு தமிழில் படித்தோம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம், மீனிங் என்ன அப்படின்னா, என்னுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய ஜெபங்களையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படின்றது தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். அநேக நேரத்தில் இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படின்ற பெரிய ஒரு சந்தேகம், பெரிய ஒரு அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எழும்பும். ஏனென்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராதது போல நம்ம உணர்ந்து கொண்டு இந்த மாதிரி யோசிப்போம். ஆனால் எப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, எந்த நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அதே நிமிஷத்தில் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுறாரு. உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு ஜெபத்திற்கான பதிலும் ஒவ்வொரு கால அளவில் வந்து சேரும். So Jesus always hears your prayers and he receives your prayers. The answers will come at the right time. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கும் ஒரு சின்ன டவுட், சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கிற எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறத இல்லை ஆண்டவர்கிட்ட கொடுக்குற விண்ணப்பங்களை நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே எந்த நிமிஷம் எப்பெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ எல்லாம் உடனடியாக அவர் கேட்டு விடுகிறார். சில நேரத்தில் பதில் வரக்கு ரொம்ப தாமதமாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறதை மறந்துடுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்கிறத மறந்துடுவோம். அப்படி செய்யாமல் எல்லாவற்றுக்காகவும் எல்லா நேரமும் எல்லா நிலையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்கள் எத்தனை ஜெபம் பண்ணுறீங்களோ எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். இன்ஸ்டண்ட்டாக அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். அதற்கான பதில்களையும் அவர் சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இருந்தாலும், எதெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினச்சாலும், இல்லை எதெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும், எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருங்க. சப்ளிகேஷன்ஸை, உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே இருங்க. அவர் மகிழ்ச்சியாக ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்குமான பதிலை உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். சரியான நேரத்தில் பதில்கள் உங்களை வந்து அடையும். இன்றைக்கும் பதிலளிக்கிற நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள்.